நன்றி உள்ளவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னா, அதுதான் என் ஆசீர்வாதங்களை என் சந்ததியின் சந்ததியின் சந்ததி வரைக்கும் என்னை பிரிசர்வ் பண்ணுகிற, பாதுகாத்து என் ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு போகாமல் வைப்பது. அந்த வசனத்தை சார்ந்து சொல்றேன். It is preserving my blessings. ஆமென். தக்காளிய மெக்சிகோலேருந்து கொண்டு வராங்க கப்பல். அது இங்க வந்து சேர்றதுக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகுது. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறமா அந்த தக்காளி எடுத்து பார்த்தா அந்த தக்காளி கெட்டு போகாமல் இருப்பதற்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க. அதன் மேல தளிக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ் அந்த தக்காளியை 3 மாசம் 4 மாசம் ஃப்ரீசர்லயோ அது வர இதுல பக்காவா பச்சையா அப்படியே வச்சிருக்காங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கெட்டு அழிஞ்சு போகாம பிரிசர்வ் பண்ணி தலைமுறைக்கு வைப்பது நன்றி செலுத்துதல் என்ற ப்ரிசர்வேட்டிவ். நன்றி உள்ளவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் நல்ல சில அன்பினால சொல்றேங்க. சின்ன அதுக்காகவும் சின்ன இதுக்காகவும் எதுக்கும் சரியாம நன்றி உள்ளவங்களாங்க கர்த்தர் வச்ச பாதையில நடந்துட்டே இருங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம், நீங்கள் நலமாயிருப்பீர்கள். நான் ஒன்றை என் வாழ்நாளில் கண்டிருக்கிறேன். நன்றி கெட்டு போனவர்கள் வாழ்க்கை பயணத்தில் பல சேதங்களை கண்டிருக்கிறார்கள். Complainers will complicate their matters. Keep thanking him. It will preserve your blessings. It will multiply your blessings. கர்த்தர் உங்களை அந்த தூரம் நடத்துவார். ஆமென். 92ஆம் சங்கீதத்தின் 2 வார்த்தையை சொல்லிவிட்டு என் வார்த்தையை முடிக்கிறேன். Today is so much only. 92:1, the book of Psalm. It is a good thing to give thanks unto the Lord and to sing praises unto thy name, O most high. தமிழ் எல்லாரும் படிக்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. அது கர்த்தருக்கு நன்றி செலுவது உத்தமமானது. இப்படி செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? நன்றி சொன்னீங்கன்னா என்ன கிடைக்கும்? 10ஆம் வசனத்துக்கு போறேன். நம்பர் 1, உங்களுக்கு அசாதாரணமான பலத்தை கர்த்தர் தருவார். என் கொம்பை காண்டாமிருகத்திற்கு கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கையை மேல உயர்த்து நன்றி சொன்னீங்கன்னா 92ஆம் சங்கீதம் தர வாக்குத்தத்தம் என்ன தெரியுமாங்க? உங்களை காண்டாமிருகத்திற்கு ஒற்ற பலன் தருவார்.